இப்போ இந்த செவ்வாய் முதல்ல என்ன பண்றாருன்னா, குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வருமானத்துக்கு, வாய்ப்புக்கு, உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணமான சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு பெனிஃபிட்டு, இல்லை உங்களுக்கு ஒரு லோன் வாங்கி தரோம், விரிவாக்கத்தை பண்ணுங்கள், உங்களோட வியாபாரத்தை நீங்கள் மேலும் பெருசாக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களுடன் பழகுவதற்கு முதலில் தயாராக வருவார். பிறகு இது புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, இல்லை சனியின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுக்கு வரப்போகிற அந்த புது வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் உதவுவது போல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு அவர் தயாராக இருப்பார். ஏன் அப்படின்னா, இங்கே செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் காண்பித்து